அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் இந்த சிறிய காணொளியை உங்கள் முன்னால் இப்போது பதிவு செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த முறை நான் வெளியிட்ட காணொளியில் ரேவா அமைப்பினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் சம்பந்தமாக வாரம் ஒரு காணொளி மூலமாக உங்களை சந்தித்து பல்வேறு விவரங்களை தெளிவுபடுத்துவது என்று கூறியிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்று ஒரு சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய டிஏ உயர்வு அரசாணை 142 எதிர்த்த வழக்கினுடைய தீர்ப்பு, அதை எதிர்த்து நடைமுறைப்படுத்தாத நிலையில் அவமதிப்பு வழக்கு மதுரையிலும் சென்னையிலும் நம்முடைய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வந்தோம். கடந்த பிப்ரவரி மாதம் 27/2/2026 அன்று சென்னையில் நடைபெற்ற விசாரணையில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய அவமதிப்பு வழக்கை சென்னையில் நடத்துவதா மதுரையில் நடத்துவதா என்று மாண்புமிகு தலைமை நீதிபதியினுடைய ஆலோசனை பெற்று நடைமுறைப்படுத்துவது என்று நீதியரசர் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் 12/3/2026 அன்று நம்முடைய அவமதிப்பு வழக்கு 240/2025 மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் 27/3/2026 அன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையிலே நமது தரப்பிலே வழக்கறிஞர் ஆஜராகி இருந்தார்கள். அரசு தரப்பிலே கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சென்னையிலே வேறொரு முக்கியமான வழக்கில் இருப்பதனால் காரணமாக காணொலியிலே ஆஜராகி இந்த விசாரணையில் கலந்து கொள்வதற்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய தரப்பில் இருந்து ஏற்கனவே நீண்ட காலமாகிவிட்டது, ஒவ்வொரு முறையும் அவகாசம் கேட்பது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று நம்முடைய ஆட்சேபனையை பதிவு செய்தோம். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் தேர்தல் முடிந்து 27/4/2026 என்ற தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். அந்த வழக்கு எப்போது வந்தாலும் 10 ஆண்டு கால அரியரசை பெறுவதற்குண்டான நடவடிக்கையை, சட்ட நடவடிக்கையை நம்முடைய அமைப்பு மேற்கொள்ளும். அது எந்த நீதிமன்றத்தில் நடந்தாலும் நம்முடைய சட்ட போராட்டம் ஓயாது, தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். மறுபுறத்திலே நம்முடைய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்திற்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை சீராய்வு மனு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறோம். நம்பராகியிருக்கிறது. விசாரணைக்கு இன்னும் தேதி குறிப்பிடப்படவில்லை. அந்த விசாரணையில் அதையும் சந்திப்போம். அதை பெறுவதற்குண்டான நடவடிக்கைகள் எடுப்போம். இது சுருக்கமாக. இன்றைக்கு பல்வேறு நபர்களும் பல்வேறு அமைப்புகளும் நமக்கு எதிராக இட்டுக்கட்டிய பொய்களையும் தவறான வாதங்களையும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரேவா அமைப்பு என்பது ஏதோ இன்று நேற்றல்ல, டிஏ ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு உண்டான அத்துணை பிரச்சனைகளிலும் நம்முடைய தலையீடு என்பதும், ரேவா அமைப்புடைய பங்கு என்பதும், அதை தீர்வு காண்பதற்குண்டான நடவடிக்கை என்பதும் அந்த வரலாற்றை சமீபத்தில் ஓய்வு பெற்றவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நம்முடைய மூத்த தோழர்கள், முன்னாள் தோழர்கள் அவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு இருப்பது போல் நேற்று இல்லை, இன்றைக்கு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள், இந்த உரிமைகள் என்பது கடந்த காலத்திலும் இப்படியே இருந்ததில்லை. ஒவ்வொரு கட்ட போராட்டத்திலும் சட்ட போராட்டம், களப்போராட்டம் மூலமாகத்தான் இன்றைக்கு ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய ரேவா அமைப்பு
துவங்கப்பட்டதிலே இருந்து எந்தெந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் ஒரு 25 ஆண்டு கால நடவடிக்கைகளை சொல்லுகின்ற போது அதற்கு நேரம் போதாது. ஆகவே தான் ஒவ்வொரு காணொளியிலும் அதை ஞாபகப்படுத்துவது, நினைவுபடுத்துவது, வரலாறை சொல்லுவதல்ல, நினைவுபடுத்துவது என்ற அடிப்படையில் முடிவு செய்து அதை பதிவு செய்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். சிலர் சொல்லலாம், பலரும் கூட விமர்சனம் செய்யலாம், எப்போது பார்த்தாலும் பழைய கதையை பேசி கொண்டிருக்கின்றார்கள், இன்றைக்கு என்ன நடக்கிறது, இன்றைக்கு என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று. நேற்று இல்லாமல் இன்று இல்லை, அதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. நேற்று என்பது இருந்தால்தான் அதில் என்ன இருந்ததோ என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கு நாம் கிடைப்பதற்கு ஒரு விதையாக, ஊன்றுகோலாக இருந்திருக்கிறது. நாளை நாம் பெறப்போகும் உரிமைகளுக்கும் சலுகைகளுக்கும் அது ஒரு அனுபவமாக, பாடமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இதை குறிப்பிட விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, இன்றைக்கு டிஏ உயர்வு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. பணியில் உள்ள தொழிலாளிக்கு இணையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அரியரசை பெற வேண்டும். அரியரசை பெறுவதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு எப்போதெல்லாம் டிஏ உயர்வு உயர்த்தப்படுகிறதோ அதே அடிப்படையில் நமக்கும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தீர்ப்பு. இந்த அரசாங்கம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தேவைப்பட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது, இன்றைக்கு தாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் அனைத்துக்கும் காரணம் என்று சொல்லி பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு களத்திலே வந்து குஸ்தி கட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அருமை நண்பர்களே, தோழர்களே, போக்குவரத்து கழகத்திலே பென்ஷன் என்பது 98 செப்டம்பருக்கு பிறகு வந்தது என்பது நம்மில் பலருக்கும் தெரியும். அதற்கு முன்பாக போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து துறையிலே பணியாற்றவர்களுக்கு பென்ஷன் உரிமை என்பது இருந்தது என்பதோ, அந்த பென்ஷன் என்பது அரசு துறையாக இருந்தபோது ஓய்வூதியம் என்பது அதிகாரிகளுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கு மட்டும்தான் இருந்ததே தவிர ஓட்டுநர்களுக்கோ நடத்துனர்களுக்கோ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கோ இதர தொழிலாளிகளுக்கோ இல்லை என்ற உண்மை பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு கம்பி கட்டக்கூடிய பலரும் அன்றைக்கு எங்களுக்கு பென்ஷன் இருக்கிறதே, ஏன் டிரைவர் கண்டக்டருக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடாது என்று வாயை திறந்து கூட கேட்பதில்லை, அதை பற்றி நினைக்கக்கூடவில்லை. மாறாக இவர்களுக்கு கிடைப்பதை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு, அதற்குள் செல்ல வேண்டியதில்லை. ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 1971ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அரசாணை 86 என்ற அரசாணை மூலமாக அரசு துறையாக இருந்த அரசு போக்குவரத்து அரசு நிறுவனமாக அரசு துறையாக இருந்து அரசு நிறுவனமாக மாற்றப்படுகிறது. பல்லவன் போக்குவரத்து கழகம் என்ற அந்த உத்தரவு மூலமாக மாற்றப்படுகிறது. அதற்கடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு தேதியிலே இதர கழகங்களெல்லாம் உருவான வரலாறு என்பது நமக்கு தெரியும். அதற்குள் அதிகமாக செல்ல வேண்டியதில்லை. அரசு துறையில் இருந்து அரசு நிறுவனமாக மாற்றப்பட்ட போது, அரசு துறையில் இருக்கின்ற போது பென்ஷன் கிடைத்தது, ஓய்வூதியம் இருந்தது. ஒரு சிலருக்கு இல்லை, பலருக்கு இல்லை, ஒரு சிலருக்கு கிடைத்தது. ஆகவே அரசு நிறுவனமாக மாறினால் அரசு துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளும் உரிமைகளும் பறிக்கப்படும் என்ற அச்சத்தில் அரசு நிறுவனத்திற்கு செல்ல பெரும்பாலான தொழிலாளிகள் விரும்பவில்லை. ஆகவே அரசாங்கம் ஒரு தந்திரத்தை கையாண்டது. யாரெல்லாம் அரசு நிறுவனத்திற்கு செல்ல சம்மதிக்கிறார்களோ, விருப்பம் தெரிவிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து விருப்புரிமை கேட்டார்கள். அந்த விருப்புரிமையிலே பலரும் அரசு நிறுவனத்திற்கு செல்வதற்கு விருப்புரிமை கொடுத்தார்கள். அரசு நிறுவனத்துக்கு வந்தார்கள். பலர் விருப்புரிமை கொடுக்கவில்லை, ஒரு சிலர் விருப்புரிமை கொடுக்கவில்லை. அரசு நிறுவனத்திற்கு வந்தால் ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற ஆசையிலே வந்த அவர்களுக்கு அந்த பென்ஷனை, அந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 1972 இருந்து 2015 வரை தொடர்ந்த போராட்டங்கள் என்பது வரலாற்றிலே யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இன்றைக்கு வீரம் பேசக்கூடிய பலர், இன்றைக்கு தாங்கள் தான் என்று மாறுதட்டக்கூடிய கலர் அன்றைக்கெல்லாம் கழகத்திலே பணியிலே சேர்ந்திருக்க மாட்டார்கள், அல்லது எப்படி சொல்வது என்று தெரியல, பலர் கழகத்திலே பணியிலே கூட சேர்ந்திருக்க மாட்டார்கள். கழகத்தை பற்றி என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் அன்றைக்கு தனிப்பட்ட நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள், பல்வேறு அமைப்புகள் தனிப்பட்ட முறையிலும் அமைப்புகள் மூலமாகவும் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்று பல்வேறு நீதிமன்றங்களை நாடி
78ஆம் ஆண்டு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது, 378 என்ற அரசாணை. அந்த அரசாணையில் அரசு துறையாக இருந்து அரசு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மாறுதலாகி வந்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பலன்கள் சம்பந்தமான எது கொடுப்பது, எப்படி கொடுப்பது, எவ்வளவு கொடுப்பது என்று சொல்லக்கூடிய அந்த அரசாணை. அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஓய்வூதியம் கிடைக்கும் என்று விருப்புரிமை கொடுத்து நிறுவனங்களுக்கு வந்தார்களோ அவர்களுக்கு ஓய்வூதியத்தை மறுக்கக்கூடிய அத்துணை பணிகளையும் அன்றைக்கிருந்த அதிகாரிகளும் அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகள் உறுதுணையாக இருந்து அதை தடுப்பதற்குண்டான அத்தனை முயற்சியும் எடுத்தார்கள். ஒன்று, ஓய்வூதியம் வழங்குவதற்கு கணக்கிடுவதற்குண்டான பணிக்காலம் என்றைக்கு அரசு நிறுவனமாக மாற்றப்பட்டதோ அந்த தேதியில் இருந்தா அல்லது அரசு துறையில் பணியில் சேர்ந்த தேதியில் இருந்தா. பல்லவன் போக்குவரத்து கழகம் 72 ஆரம்பிக்கப்பட்டது. திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம் அதற்கு இப்போ 2012ஆம் ஆண்டே ஒரு 4 மாதங்கள் பின்பாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆக எந்த தேதியை கணக்கெடுத்துக் கொள்வது என்ற பிரச்சனை வந்தபோது உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு தொழிலாளிக்கு சாதகமாக வருகிறது. அரசாங்கம் மேல்முறையீடு செய்கிறது. மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு அரசாங்கம் உச்சநீதிமன்றம் செல்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இருந்து பணிக்காலத்திலே பணியில் சேர்ந்த தேதியை கணக்கெடுத்துக் கொள்வதா அல்லது பணி நிரந்தரமான தேதியை ஓய்வூதியத்திற்கு தகுதி காலத்திற்கு கணக்கிடுவதா என்ற அந்த பிரச்சனையிலே உச்சநீதிமன்றம் தீர்வு கண்டது மட்டுமல்ல, 1982ஆம் ஆண்டு ஒரு கட்டாப் தேதியாக வைத்து, பணி முடிவு தேதியாக வைத்து, அதுவரை அரசு துறையிலே இருந்ததாக கருதி அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற மிக உயரிய தீர்ப்பை, மிக சிறந்த தீர்ப்பை பெற்றுவதற்கு பல தனிப்பட்ட தொழிலாளிகளும் பல்வேறு அமைப்புகளும் பாடுபட்டது என்பதை, அந்த தீர்ப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பலருக்கும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு மட்டுமல்ல, ஓய்வூதியத்திற்குண்டான நிலுவைகள், அந்த நிலுவை தொகை வழங்குவதற்குண்டான வட்டி, அந்த வட்டியை எப்படி பெறுவது என்றெல்லாம் பல வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம், மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திலே 2 வழக்குகளிலே நீதிபதிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டம் 142 பிரிவின்படி அந்த உத்தரவை 2 உத்தரவுகளை 2 வழக்குகளிலே நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுதான் இன்றைக்கு அரசு துறையிலே பணியாற்றி இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு வந்த பல தொழிலாளிகளுக்கும் ஒரு விதிவிலக்காக அந்த 2 தீர்ப்புகளும் அமைகிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அருமை நண்பர்களே, அது மட்டுமல்ல அரசு நிறுவனமாக, அரசு துறையில் இருந்து அரசு நிறுவனத்திற்கு வந்த தொழிலாளிகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் இல்லை. அரசு நிறுவனத்திற்கு வந்த தொழிலாளி இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு ஓய்வூதியம் இல்லை என்ற அந்த நிலையிலே நம்முடைய அமைப்பு, ரேவா அமைப்பு தொடர்ந்து குரல் கொடுத்து அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்து அந்த குடும்ப ஓய்வூதியத்தையும் உத்தரவாதப்படுத்தியது ரேவா அமைப்பு என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக WP 14-152/1991 போட்ட வழக்கு, குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற அந்த வழக்கு 1/11/96 உத்தரவாகி 97 முதல் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அரியர்ஸோடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை பெற்றுத்தந்த பெருமை ரேவா அமைப்புக்கு சேரும். இதை போல ஏதாவது ஒரு வழக்கை, ஏதாவது ஒரு தீர்ப்பை, ஏதாவது உத்தரவை இன்றைக்கு கச்சை கட்டக்கூடிய, இன்றைக்கு வரிந்து கட்டக்கூடிய அமைப்புகள் ஏதாவது செய்ததுண்டா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள், அவர்களை கேளுங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் மருத்துவப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு நிறுவன ஊழியர்களானவர்களுக்கு மருத்துவப்படி என்பதே இல்லாத நிலையில் நம்முடைய அமைப்பு, ரேவா அமைப்பு WP 19-585/2003 என்ற வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக மருத்துவப்படி பெற்றது மட்டுமல்ல, அரசு துறையில் எப்படி ஓய்வூதியர்கள் இறந்தால் அவர்களுக்கு குடும்ப நல நிதி வழங்கப்படுகிறதோ அதே போல அரசு துறையிலே பணியாற்றி அரசு நிறுவனங்களுக்கு வந்தவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பெற்று அதை நடத்தப்பட்டது என்பதையும் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஓய்வூதியம் வழங்குவதற்கு காலதாமதப்படுத்தி
உச்சநீதிமன்றத்திலே பல்வேறு வழக்குகள், எஸ்எல்பி வழக்குகள், ரெவ்யூ பெட்டிஷன், சிஏ, சிவில் அப்பீல் வழக்குகள், இதையெல்லாம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வெல்லாம் நம்முடைய ரேவா அமைப்பினுடைய வழக்குகளை விசாரித்து, ஓய்வூதியர்களுடைய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஓய்வு வழங்குவதற்கு காலதாமதமாகி வழங்கப்பட்ட அந்த ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளுக்கு வட்டி வேண்டுமென்று நம்முடைய ரேவா அமைப்பு வழக்கு தொடுத்து பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அந்த ஓய்வூதியர்களுக்கு வட்டியாக பெற்றுக் கொடுத்த பெருமை ரேவா அமைப்புக்குத்தான் சேரும். WP 231/81/2006 என்ற அந்த வழக்கிலே 27/9/2006 வெளியிடப்பட்ட மிக சிறந்த தீர்ப்பிலே ஓய்வூதிய நிலுவையை 15% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பெறப்பட்டது. அதை எதிர்த்து அரசாங்கமும் நிர்வாகமும் அன்றைக்கு இருந்த அதிகாரிகளும் அரசுக்கு ஆலோசனை சொல்லி எஸ்எல்பி 130/39/2008 என்ற உச்சநீதிமன்ற வழக்கு செல்லுகின்றார்கள். அந்த வழக்கிலே தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு சிவில் அப்பீல் 67/15/2010 என்று அந்த அப்பீல் செய்கிறார் உச்சநீதிமன்றத்திலே. அத்தனையும் தவிடுபொடியாக்கி அடுத்து நொறுக்கி ஓய்வூதியம் அரசு துறையில் இருந்த காலத்திலே ஓய்வூதியம் வழங்குவது மறுக்கப்பட்ட போது கூட அதையும் பெற்றுத்தந்த தருமை பலருக்கு இருப்பதோடு அதில் முக்கிய பங்கு ரேவாவுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்வதோடு 2008 2010 தொடுக்கப்பட்ட அந்த வழக்குகள் பல்வேறு விசாரணை கடந்து அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அந்த மேல்முறையீடு என்பது 16/4/2014 தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆக அரசு துறையிலே பணியாற்றி அரசு கழகங்களுக்கு வந்த தொழிலாளிகளுக்கு ஓய்வூதிய பலன்களும் ஓய்வூதியம் தாமதமாக வழங்கப்பட்டிருக்கட்டுமான அரியர் தொகையும் அரியருக்குண்டான வட்டியை பெறுவதற்கும் கிட்டத்தட்ட 1982 ஆண்டில் இருந்து 2014 ஆண்டு வரை பல்வேறு களப்போராட்டங்களையும் நீதிமன்ற போராட்டம் நடத்தி பெற்று தந்த அந்த வரலாறு, இந்த வரலாற்று உண்மையை பலரும் மறந்திருக்கலாம். நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய தொழிலாளிகளுக்கு, நம்முடைய உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு வழக்குகளை, இன்னும் பல்வேறு நடவடிக்கைகளை நாம் குறிப்பிட்டு காட்ட முடியும். அந்த அடிப்படையில் அடுத்த காணொளியிலே இன்னொரு விஷயத்தை பற்றி, இன்னொரு வழக்கை பற்றி, நம்முடைய பெற்ற உரிமைகளை பற்றி அடுத்த காணொளியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.